கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 7வது மாதத்தின் 4வது வாரத்திலும் கர்த்தருடைய ஆலயத்திலே கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்க ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக கர்த்தருக்கு தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். என்ன பாருங்க, பைபிளை பார்க்காதீங்க, என்ன பார்த்து நேர தைரியமா பிழை இல்லாம பைபிளை பார்க்காதீங்கன்னு அப்பதான் பார்க்கிறான். என்ன பார்த்து நேர சொல்லுங்க பார்க்கலாம் வாக்குத்தத்தத்தை. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைங்க, சிறு பிள்ளைங்க தான் முழிக்குன்னா பெரியவங்க என்ன செய்யக்கூடாது? முழிக்க கூடாது. முதல் வாரத்துல சொன்ன அந்த வாக்கு தத்துவம் ரொம்ப பெரிதல்ல, 4 வரிதான். ஆகவே தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதத்தில் என்ன செய்தார்? குமுற பண்ணினார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். எந்த வார்த்தையை ஆண்டவருடைய சமூகத்துல வாக்கு தத்தமா கேட்கிறோமோ அந்த மாதம் முழுவதும் இருதயத்துல விசுவாசித்து அறிக்கையிட அது நம்முடைய வாழ்க்கையில பலிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஏசாயா என்ன பாருங்க, பைபிள் பார்க்கணும், தெரிந்த வசனம். ஏசாயா 9ஆம் அதிகாரம். ஏமா என்ன பாருங்கன்னு பைபிளை பார்க்க கூடாது. நான் பைபிளை வாசிங்கன்னு சொன்னாதான் நீங்க வாசிக்கணும். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல நம்முடைய ஆண்டவர் பிறப்பதற்கு முன்னாடி அவருக்கு ஒரு நாமம், பெயர் கொடுக்கப்படுகிறது. அவர் நாமம் அதிசயமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஒவ்வொருத்தருடைய பெயருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. நம்ம வீட்டுக்குள்ள இருந்து இப்படி ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் பேருக்கேற்ப வாழ எனக்கு உதவி செய். அந்த அர்த்தத்தின்படி என்னுடைய வாழ்க்கை அமையணும். பைபிள்ல பிள்ளை பிறக்கும் போது அந்த சூழ்நிலை என்னவா இருந்ததோ அதற்கேற்ற பெயர் அந்த பிள்ளைக்கு வச்சாங்கன்னு பைபிள்ல வாசிக்கிறோம். அப்போ நமக்கு நம்முடைய பெற்றோர் சூழ்நிலைக்கு ஏற்ப வச்சார்களா அல்லது வேதத்துல இந்த பேர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சார்களா தெரியாது. ஆனா அந்த அந்த பெயரினுடைய அர்த்தத்திற்கு ஏற்ப நாம வாழக்கூடிய கிருபைகளை கர்த்தர் கொடுக்கணும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 சுவிசேஷத்திலும் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய ஊழியத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவரிடத்துல திரளான ஜனங்கள் வந்தார்கள். அவர்களுக்கு அவர் உபதேசம் பண்ணினார். அவருடைய உபதேசத்தை கேட்டவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். யூதர்களுடைய மண்டையிலெல்லாம் ஓடின என்ன இவன் தச்சனுடைய பிள்ளை அல்லவா, இவனுடைய சகோதரர் நம்மிடத்துல இருக்கிறார்களே, 4வது மனிதனை போல் அவர்கள் நினைத்தார்கள். உலகத்தை ரட்சிக்க வந்த மேசியா என்பதை இதுவரைக்கும் அவர்கள் அங்கீகரிக்கவில்லை. அங்கீகரித்தவர்கள் சமுதாயத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். அதற்கு இன்றைக்கு வரைக்கும் ஜனங்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அறியாமை நம்மை போன்ற புறஜாதிகளுக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் 1:10-11 வாசிக்கிறோம். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை என்ன செய்யவில்லை? ஏற்றுக்கொள்ளவில்லை. 12வது வசனம் சொல்லுகிறது, அவர் நாமத்தின் மேல்
விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு என்ன கொடுத்தார்? பிலாத்து நிற்கிறான், இயேசு கட்டப்பட்டவராய் நிற்கிறான். யூதருடைய வழக்கத்துல ஒன்று, பண்டிகை தோறும் ஒருவனை விடுதலையாக்க வேண்டும். பிலாத்து கேட்கிறான், இந்த பண்டிகையில் யூதருடைய ராஜாவாகிய இயேசுவை விடுதலை பண்ணட்டுமா? சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் ஒரே குரல்ல சொல்றாங்க, இவனை அகற்றும், இவனை சிலுவையிலே அடியும். அன்றைக்கு அவர்கள் புறக்கணித்தார்கள். அன்றைக்கு ஒரு சாபத்தை கேட்டு வாங்கினார்கள். இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக. இன்றைக்கு வரை அந்த இரத்தப்பழியை சுமந்து கொண்டிருக்கிறார். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் சொந்தமாயிருக்கு என்று எழுதப்பட்டது. நீங்களும் நானும் புறஜாதிகளாயிருந்தோம். தேவனை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறினோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பதினால் வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை வாக்குத்தத்தத்துக்கும் நாம சுதந்திரவாளியாய் மாற்றிவிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தத்துல ஒன்று, உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னை விட்டு நீக்குவேன். அல்லேலூயா. கண்ணை மூடுங்க, வலது கரத்தை மேல உயர்த்துங்க. ஆண்டவரே, 2025 ஆண்டு 7 மாத காலமா எங்க வீட்டுக்குள்ள வியாதி நுழையாதபடி ஆண்டவரே, எங்களுடைய பலவீனத்துல உன்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்கி இந்த 7வது மாதத்தின் 4வது வாரத்துல சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு உம்முடைய ஆலயத்துல வந்து ஆராதிக்க உதவி செய்தரே. வாயத்திறந்து சொல்லுங்க, தோத்திரம் 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 தோத்திரம். 1000 நாவு இருந்தாலும் துதிக்க போதாதப்பா. அவ்வளவு சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை கொடுத்து எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வே. ஆமென். ஆமென். அத்தனையும் சொல்லுவோம். அத்தனையும் நினைத்து நான் நன்றி சொல்லாமல் இருக்கவே பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. சொல்லுங்க, மரண பள்ள நான் நடந்த பாது மீண்டும் ஜீவனை இருக்கவே ஆண்டவரை நேசிக்கிற அவருடைய பிள்ளைகள் அவர் செய்த நன்மையை நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் மறக்க கூடாது. 103 தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. உலகத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் தங்களுக்கு வர்ற வியாதியில மடிந்து போகிறார். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமா கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஆண்டவர் இதுவரைக்கும் நம்மளை அப்படியாய் பாதுகாத்தார். அவருடைய நாமம் அதிசயமானது. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்துல
மனோவா என்ற தேவ மனிதன் தன்னுடைய மனைவிக்கு தேவ தூதர்கள் தரிசனமான பொழுது இல்லை. இரண்டாந்தரம் தரிசனமான பொழுது அவசர அவசரமாய் கணவனை கூப்பிட்டு சொல்லுகிறார், எனக்கு தரிசனமான தேவ மனிதர்கள் வந்திருக்கிறார். அவன் ஓடி வந்து கேட்கிறான், உம்முடைய நாமம் என்ன? அதற்கு அவனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, உம்முடைய நாமம் என்ன என்று கேட்பானேன், அது அதிசயம். அவருடைய நாமம் என்னமா? அதிசயம். ஆண்டவருடைய பிள்ளைங்க, இந்த உலகத்துல பிழைத்திருப்பது ஒரு அதிசயம். அந்த அதிசயத்தை எப்படி விளங்க பண்ணுகிறார்? நாம் இம்மட்டும் நிர்மூலம் ஆகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை. ஏசாயா சொல்லுகிறார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாதிருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லு. நேற்றுக்கு ராத்திரி ஒருத்தங்க போன் பண்ணி சொல்றாங்க, அப்போலோ ஆஸ்பத்திரியில அம்மா இருக்காங்க, ஜெபம் பண்ண. இன்னைக்கு காலை 7:30 மணிக்கு ஆராதனை, மாங்காட்டுல ஆராதனையின் மத்தியில எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணோம். அப்போலோ ஆஸ்பத்திரினா அங்கதான் சிஎம் இணைஞ்சிருக்காரு, படுத்திருக்கிறார். மெட்ராஸ்ல ரொம்ப கொஞ்சமா செலவழிகிற ஆஸ்பத்திரி. ஆயினாலதான் நம்ம எல்லாம் அங்க போகிறது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு ஆராதனை முடிச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்து கால் வைக்கிறேன், மறுபடியும் போன் வருது, அம்மா ஆண்டவர்கிட்ட போயிட்டாங்க அப்படி. உங்களுக்கும் எனக்கும் இந்த தேசத்துல குடியிருக்கும்படி ஆண்டவர் அனுசரித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய சமூகத்துல வரும்பொழுதெல்லாம் ஆயிரக்கணக்கான துதி ஸ்தோத்திரங்களை பண்ண. ஒவ்வொரு வாரமும் நான் சொல்றேன், ஆண்டவர் அதிகமா நேசிக்கிறவங்க ஒரு 15 நிமிஷம் இல்லது 20 நிமிஷம் முன்னாடி வந்து ஸ்தோத்திரப்பலி புத்தகம் இருக்குது, நீங்க எடுத்து சொல்ல. நம்ம வீட்டு டிவியில ஆளனையா அவங்க பொண்டாட்டி சொல்றாங்கன்னா ஆத்மோடு எங்க போகும்? யார் வாயத்தின்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு போகும். நம்ம அதை பெருமையா வச்சுட்டு, ஐயா எங்க வீட்டுல எப்போதும் ஸ்தோத்திரப்பலிதான் அப்படின்னு சொல்றதுல நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதை ஆஃப் பண்ணிட்டு நாம முட்டியில இருந்து புஸ்தகத்தை எடுத்து, ஆண்டவரே என்ன காத்தேரே தோத்திரம், பிள்ளைகளை காத்தேரே தோத்திரம், வேலைக்கு போயிட்டு திரும்பி வரும்படியாக உதவி செய்தரே தோத்திரம், தோத்திரம், தோத்திரம். நம்ம வாயில தோத்திரம் பண்ணாதான் நம்ம வீட்டுல கிருபை தங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தவங்க விசுவாசத்துல நம்ம பிழைக்க கூடாது. பைபிள் சொல்லுது, நீதிமான் தன் விசுவாசத்துல என்ன செய்வான்? பிழைப்பான். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய ஆண்டவருடைய நாமம் அதிசயமானது. அந்த நாமத்தை சொல்லும் பொழுதே ஒரு அதிசயம் விளங்குச்சு. புதிய ஏற்பாட்டு அவருடைய நாமம் இயேசு, அதுல ஒரு ஜெபமே இருக்குது. அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அதற்கு இன்னொரு வார்த்தை, காப்பாற்றுவார். 7 மாதமாய் ஆண்டவர் நம்மை காப்பாற்றி இருக்கிறார். இன்னைக்கு வீட்டுக்கு போய் ஒரு நோட் எடுத்து உங்க வருமானம் எவ்வளவு, நீங்க எவ்வளவு செலவழிச்சீங்கன்னு சொல்லி எழுதி பார்த்தீங்கன்னா உங்க வருமானத்துக்கு மேல செலவழிச்சிருக்கீங்க. அல்லேலூயா. அவ்வளவு ஐஸ்வர்யத்தை பணத்தை கர்த்தர் உங்க கையில கொடுத்தார். எப்படிங்க அது நடந்துச்சு? அது நடந்துச்சு. அதுக்கு பேர் தான் அதிசயம். அல்லேலூயா. ஆமென். அதிசயம். இந்த அதிசய தேவன் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அதிசயத்தை செய்ய அவர் கரத்துல நம்மளை ஒப்பு கொடுத்தோம்னா அவர் அந்த நாள் வரையிலும் காத்துக்கொள்ளுவார். அல்லேலூயா. அப்போ வேதத்துல பார்க்கிற பல பேர் அவருடைய அதிசயத்தை நினைச்சு தேவனை துதிக்கிறாங்க.
சங்கீதங்களின் புஸ்தகம் 77வது சங்கீதம் 11வது வசனத்துல கர்த்தருடைய தாசன் சொல்லுகிறார், கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களிலே நினைவு கூறுவேன். அல்லேலூயா. உங்களுக்கு விளங்குது அந்த வசனம்? எதை நினைவு கூறுறான்னா, பூர்வ காலத்து. அப்படின்னா எங்களுடைய முற்பிதாக்கள் வனாந்தரத்துல நடந்து வரும் பொழுது நீர் அவர்களுக்கு அற்புதம் செய்தீரே. எப்ப பார்த்தாலும் வெஜிடேரியனா, எப்ப பார்த்தாலும் சாம்பாரா அப்படின்னு முறுமுறுத்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர்கிட்ட சொல்றான் மோசே, ஆண்டவரே 6 லட்சம் பேர் இருக்காங்களப்பா, 6 லட்சம் பேருக்கு நான் எத்தனை ஆட்ட அடிக்க முடியும் அப்படின்னு சொன்ன பொழுது ஆண்டவர் சொன்னார், என் கை குறுகி போயிட்டோ. அல்லேலூயா. ஆண்டருடைய கை குறுகி போகவில்லை. சனக்கூடத்தை பார்த்து அவன் கணக்கு போட்டான். புதிய ஏற்பாட்டுல இயேசுவோடு கூட இருந்த சீசர்கள் 200 பணத்துக்கு அப்பம் வாங்கினாலும் இந்த ஜனங்களுக்கு என்ன செய்யாது? நானும் ஒவ்வொரு கல்யாணத்துக்கு மெட்ராஸ்ல போகும்போது அந்த வருஷத்துல எப்படியாவது ஒரு 4-5 ஜனம் எங்க கல்யாண வீட்டுல ஒரு அம்மாட்ட மெதுவா கேட்டேன், என்னம்மா அப்படி? ஐயா, குடும்பமா வாங்கன்னு சொன்னாங்க, குடும்பத்துல 2 பேரும் வர முடியல, சரி நான் வந்துட்டேன், நான் போய் சொல்லி இந்த மாதிரி பிரியாணி போட்டாங்க, அது போட்டாங்க, அது போட்டாங்கன்னா ஏங்க ஒரு எட்டுக்கு ஒரு பாத்திரம் எட்டுக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆகையினால பாத்திரத்துல இங்க கேட்க முடியாது, எனக்கு தெரியும். ஆகையினால எப்பயுமே நான் ஆள்கள் வராட்ட ஒரு பைய கொண்டு வந்து அப்படியே எடுத்து வச்சு கொண்டு. நான் எதுக்கு சொல்றேன், அப்படி எத்தனை பேர் அங்க செஞ்சாங்களோ தெரியாது. கறி கேட்டாங்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் கை குறுகி போகலப்பா, நாளைக்கு அற்புதத்தை பார் அப்படின்னா வந்து சாரையா குமிஞ்சு கிடக்குது. அல்லேலூயா. எப்படிங்க வர பண்ணார்? பைபிள்ல ரொம்ப சிம்பிளா இருக்குது, கீழ்காற்றை வர பண்ணினார். அல்லேலூயா. கீழ்காற்றை வீச பண்ணும் பொழுது தேவ ஜனங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டது. அப்ப எப்படி சொல்லி ஜெபிக்கணும்? ஆண்டவரே, ஒரு கீழ்காற்றை எங்க வீட்டுக்குள்ள அனுப்புங்கப்பா. அல்லேலூயா. ஆமென். அவங்களுக்கு காடை தேவை, எங்களுக்கு பணம் தேவை. ஆண்டவரே, எத்தனை கட்டு கொடுத்தாலும் எங்களுக்கு என்ன செய்யல, பத்தல. ஒரு கீழ்காற்று அனுப்பும், ஒரு கீழ்காற்று அனுப்பும். அல்லேலூயா. இந்த மாசமெல்லாம் சபையினுடைய தேவைகளை ஆண்டவர் எப்படியெல்லாம் கீழ்காற்று அனுப்பினார், அதை இன்னைக்கு சொன்னா நேரமே போயிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் எப்படி அனுப்புனாருங்கிறது நமக்கு ஆராய்ச்சி அல்ல. எங்க தேவைகளை சந்திக்க அவர் கீழ்காற்றை அனுப்புகிறார். அல்லேலூயா. அந்த கீழ்காற்று ஜனங்களுக்கு தேவையான இறைச்சியை பாளையம் முழுவதுமாய் நிரப்பிட்டு, மோசேயே ஆச்சரியப்பட்டான், இப்படியும் நடக்குமா? நடக்கும். ஏனால் அவர்தான் அந்த ஜனங்களை புறப்பட பண்ணினார், அவர்தான் விடுதலை ஆக்கினார். இந்த ஜனங்களுடைய தேவைகளை அவர்தான் சந்திப்பார். ஆகவே தாவீது சொல்லுகிறார், பூர்வ காலத்து அதிசயங்களை நான் நினைவு கூறுகிறேன். தேவ ஜனமே, உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில உங்கள் தேவைகள் எதுவோ அந்த தேவைகளுக்காக ஆண்டவர் பூர்வ காலத்து அதிசயங்கள் ஒன்றை அவர் செய்யும்படியாய் கேட்கும் பொழுது அவர் நிச்சயமாய் நமக்காக செய்வார். அல்லேலூயா. ஏனென்றால் நம்ம கையில வச்சிருக்கிற பைபிள் தெளிவா சொல்கிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஆண்டவரே, எங்களுடைய அனுதின வாழ்க்கையில சாதாரண அதிசயங்கள் அல்ல, எங்கள் முற்பிதாக்கள் கண்ட என்ன அதிசயம்? பூர்வ காலத்து அதிசயம். ரொம்ப பேருடைய எண்ணம் என்னன்னா, அதெல்லாம் பழைய ஏற்பாட்டிலேயே நின்னு போச்சு,
இனி அந்த அதிசயம் இல்லை அப்படிங்கிறாங்க. இல்ல, இயேசு மாறாதவர். அவர் அன்றைக்கு செய்த அதிசயங்களை இன்றைக்கும் நமக்கு செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அப்படியானால் நீங்களும் நானும் நம்முடைய வேண்டுதலை தேவனுக்கு ஏறெடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நினைவுபடுத்தி பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்து வந்த பொழுது அவங்க கேட்டதையெல்லாம் கர்த்தர் கொடுத்தார்னு பைபிள்ல இருக்குது. அந்த தேவன் இன்னைக்கு மாறி போகவில்லை. அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய தேவைகள் என்ன, உங்களுடைய வேண்டுதல் என்ன, அது உங்களுக்கு கொடுக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். ஆகவே ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகள் ஆண்டவர் தம்முடைய முற்பிதாக்களுக்கு செய்த அந்த பூர்வ அதிசயங்களை நினைத்து அவரிடத்துல செபிக்கும் பொழுது நமக்கும் அப்படிப்பட்ட அதிசயங்களை கர்த்தர் செய்வார். ஆமென், ஆமென். இரண்டாவதாக 136வது சங்கீதம் 4வது வசனத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ள. கவனிங்க, எவ்வளவு பெரிய பரந்த வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாத்தையும் நம்முடைய ஆண்டவர் ஒருவராய் சிருஷ்டித்தார். அல்லேலூயா. வேறு ஒருவர் அவர் கூட இல்லை, அவருக்கு உதவி செய்வார் இல்லை. இவ்வளவு பெரிய வானத்தையும் பூமியையும் ஒருவராய் படைத்து ஆண்டு வழி நடத்துகிற தேவன், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கைக்கு ஒரு வழி அவர் உண்டாக்க மாட்டாரா? உங்க தேவைகளை சந்திக்க மாட்டாரா? உங்க சந்ததி அவர் காப்பாற்ற மாட்டாரா? நிச்சயமாய் காப்பாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவராய் பெரிதிய அதிசயங்களை செய்வார். அவ்வளவு பெரிய அதிசயத்தை செய்தவர் ஒரு வருஷத்துக்கு வீச நம்ம கட்ட மாட்டாரா? என்னங்க இது அதிசயமா இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. 6 லட்சம் பேரை போஷித்தவர் நம்ம குடும்பத்திற்கு 5 டிக்கெட்டை போஷிக்க மாட்டாரா? அதனுடைய தேவைகளை சந்திக்க மாட்டாரா? நமக்கு உடையும் உண்ண உணவும் கொடுக்க மாட்டாரா? பைபிள்ல சீசர்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்றாரு, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், விதைக்கிறது இல்ல, அறுக்கிறது இல்ல, களஞ்சியத்துல சேர்க்கிறது இல்லை, அவைகளை உங்கள் பரமபிதா பிழை பூட்டுகிறார். அவைகளை காட்டிலும் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? விசேஷித்தவர்கள். நீங்கள் நான் அவருடைய சாயல்ல உண்டாக்கப்பட்டோம். நீங்கள் நான் அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால மீட்கப்பட்டோம். அப்படிப்பட்ட நம்மை இந்த சமுதாயத்துல ஒரு நாளும் நம்முடைய ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். ஆகவே ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை. அவருடைய கிருபையும் மாறல. அன்னைக்கு தேவ ஜனங்கள் மேல இருந்த கிருபை இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து கொண்டே வருகிறது. கிருபைங்கிற வார்த்தைக்கு தகுதி இல்லாத ஒருவனுக்கு கொடுக்கப்படுகிற வெகுமை. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு உட்கார்ந்து இருக்கிற யாரும் தகுதி இல்லை. ஆனால் நம்ம மேல வைத்த கிருபை, நாம கேட்கிற பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் நமக்கு செய்யும்படியாய் அந்த கிருபை ஆண்டவரை தூண்டுகிறது. அல்லேலூயா. யோபு 3வது குறிப்பு, யோபு 9ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். யோபு 5:10 அதே வார்த்தை. 5:10 வாசிங்க. எப்படி ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள் எப்படி செய்கிறாராம்? 5ஆம் அதிகாரம் 10வது. தாழ்ந்தவர்களை உயரத்திலே வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஆமென். தாழ்ந்தவர்களை அவர் உயரத்துல வைக்கிறார். இன்னைக்கு தேதியில, வசதியில, அந்தஸ்துல, பணத்துல, வசதியில, எல்லாவற்றிலும் நம்ம தாழ்ந்த நிலைமையில இருக்கலாம். அது இன்றைய தேதிக்கு உள்ள நிலைமை. ஆனா உங்க கண்ணு இன்னைக்கு கொஞ்சம் முன்னாடி பார்க்கும்னு சொன்னா, கர்த்தருக்கு தோத்திரம், என்னை தாயின் கருவிலே உம்முடைய கண் கண்டதே,
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2025 ஆண்டு வருஷம் வரைக்கும் என்னை காப்பாற்றினரே. இந்த வருஷம் 7 மாதமா என்னை காப்பாற்றினரே. வருகிற 8வது மாதத்துக்கு நீர் மாறி போகிற தேவன் அல்ல, நீர் மனமாகிறவர் அல்ல. 7 மாதமா என்னோடு கூட இருந்து என்னை காப்பாற்றின தேவன். 8வது மாதத்திற்கும் நீர் போதுமானவராய் இருக்கிறீர். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தாழ்மையில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். உங்களுடைய துக்கம் என்ன? அந்த துக்கம் சந்தோஷமாக மாற பண்ணுவார், மாற பண்ணுவார். நம்முடைய துக்கம் ஒரு நாளும் அது துக்கமாகவே நிலைத்திருக்காது. வேத வசனத்தின்படி உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நம்முடைய ஆண்டவர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர். இன்றைக்கு எந்த காரியம் உங்களை வேதனைப்படுத்துறது? எந்த காரியத்தை கண்டு கண்ணீர் வடிக்கிறீர்கள்? எந்த காரியத்தை கண்டு பயப்படுகிறீர்கள்? அந்த காரியத்தை எல்லாம் உங்களுக்கு சாதகமாய் முடிய பண்ணுகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருந்தார். 112வது சங்கீதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், ஆகவே அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்மை நினைத்த தேவன். நம்மை நினைக்க வேண்டிய எத்தனையோ உறவுகள், நம்மை விசாரிக்க வேண்டிய எத்தனையோ இரத்த சம்பந்தமானவர்கள் மறந்து விட்டார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவரோ நிமிஷந்தோறும் நம்மளை விசாரிக்கிறார். அல்லேலூயா. காலைதோறும் அவருடைய கிருபையை புதிதாய் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை நான் ஒரு நாளும் மறக்காதபடி உள்ளளவும் நம்முடைய தேவனை நாம் என்ன செய்ய வேண்டும்? கீர்த்தனை பண்ண வேண்டும். 4வதாக யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். பயங்கரமாயிருக்கும். அல்லேலூயா. கவனிங்க, எந்த ஜாதிகளிடத்திலும், உலகத்துல எத்தனையோ விதமான ஜாதி இருக்கு. நம்ம ரூபா நோட்ல பாத்தீங்கன்னா இந்திய அரசாங்கம் அங்கீகரித்த சில ஜாதிகளுடைய மொழி அங்க போட்டிருக்கு. அல்லேலூயா. அங்கீகரிக்கப்படாத எத்தனையோ ஜாதிகள் இருக்கு. உலகத்துல உள்ள எல்லா ஜாதிகளிலும் செய்யப்படாத அதிசயத்தை கர்த்தர் நமக்கு செய்வார். அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? நாம் உலகத்தார் அல்ல, நாம் தேவனுடையவர்கள், உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஆகவே உலகத்தாருடைய வாழ்க்கையில இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பார். அதை 122வது சங்கீதம் 7வது வசனம் இப்படி சொல்லுகிறது, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. நம்முடைய வீட்டுக்குள்ளேயே கர்த்தர் சுகத்தை வச்சிருக்கிறார். இதை சொல்லி வானத்துக்கு நேர கையை உயர்த்தினீங்கன்னா தேவனுடைய சமாதானம் உங்க இருதயத்தை ஆட்கொள்ளும். அல்லேலூயா. தேவனுடைய சுகம் உங்க உச்சந்தல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இறங்கி வரும். அல்லேலூயா. நம்முடைய பலவீனத்தலுடைய பலன் இதுவரைக்கும் விளங்குனது போல இனியும் அவர் விளங்க செய்வார். அல்லேலூயா. 10 வாதம் நடக்கும்போது எல்லார் வீட்டுக்குள்ளேயும் இருட்டு, ஒருத்தரை ஒருத்தர் பார்க்க கூடாத அளவுக்கு இருட்டு. அப்ப என்ன நடந்துச்சு? நின்னவன் நின்ன இடத்திலே நிக்கிறான், உட்கார்ந்தவன் உட்கார்ந்த இடத்திலே இருக்கிறான். அவ்வளவு இருட்டு. இது சாதாரண குடிமகன்ல இருந்து ராஜா அரண்மனை வரைக்கும் இந்த இருட்டு. அரண்மனை எல்லாம் எப்படி ஜொலிக்கும்? அம்புட்டும் இருட்டாயிருக்கு. ஆனா கோசன் நாட்டுல வாழ்ந்த இஸ்ரவேலருடைய வீட்டிலோ எப்படியா இருந்தது? வெளிச்சமாயிருந்தது. அல்லேலூயா. அப்ப மற்றவங்களுக்கும் நமக்கும் இந்த உலகத்தில் ஆண்டவர் இதை உண்டாக்குறாரு, வித்தியாசத்தை உண்டாக்குறாரு. நான் உலகத்தான் அல்லாது போல நீங்களும் உலகத்தான் அல்ல. அப்பப்போ நம்மளையே டெஸ்ட் பண்ணிக்கணும். நான் உலகத்தானா இருக்கிறேனா? வித்தியாசப்பட்டவனா இருக்கிறேனா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் வழி மாறிச்சுன்னு, ஆண்டவரே நம்முடைய பாதையில நடத்தும் ஐயா. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. மனிதனுக்கு செம்மையாய் தோன்ற வழிகள் அநேகம் உண்டு, அவைகளின் முடிவோ மரண வழிகள்.
நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. ஆண்டவரே, நீதியின் பாதையில் எங்களை நடத்தும். வெளிச்சத்துல நடக்கிறவன் தைரியமா நடக்கிறான், இருளில நடக்கிறவன் தடுமாறுகிறான். நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமா இருக்கணும், நம்முடைய வழி வெளிச்சமா இருக்கு. தாவீது 119 சொல்றாரு, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமாய் இருக்கிறது, என் பாதைக்கு அது வெளிச்சமாய் இருக்கிறது. அதனுடைய சுருக்கம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து அதுக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடப்போமானால் நம்முடைய வழி எங்கும் வெளிச்சமாய் இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய பாதை எங்கும் வெளிச்சமாய் இருக்கும். எந்த காரியத்தில் நம்ம இடறி விழாதபடி தைரியமாய் நடக்கக்கூடிய அந்த பலத்தை, ஆரோக்கியத்தை ஆண்டவர் நம்ம கொடுக்கிறார். அல்லேலூயா. 10வது வாதம் என்ன அப்படின்னா, சாதாரண குடிமகனுடைய குடும்பத்திலிருந்து அரண்மனையில் இருக்கிற ராஜாவுடைய தலைச்சன் பிள்ளைகள் என்ன செஞ்சது? மரித்தது. ராஜாட்ட சொல்றாங்க, ஐயா, நம்ம நாடே செத்து போகும் பொழுது அவங்கள இனி தடுக்காத, அவங்கள துரத்தி விடு அப்படிங்க. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றான், துரத்துவான். ஏன்னா இப்ப அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? சாவை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இந்த சந்தர்ப்பத்துல தீபாவளி அப்படின்னு சொன்ன உடனே 10 ரூபா பொருள் 35 ரூபா. வேற வழி இல்லைன்னு ஜனங்க என்ன செய்யறாங்க? வாங்குறாங்க. இஸ்ரவேலரே, உங்களை துரத்தும் பொழுது போக மாட்டோம். போகணுமா? பொன்னையும் கொடு, பொருளையும் கொடு, வஸ்திரத்தை கொடு, என்னென்னலாம் கேட்டு வாங்கணுமோ அத்தனையும் கேளு, ஒருத்தன் கூட இல்ல இல்லாம உன் கையில கொடுப்பான். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் வெறுங்கையோடு திரும்ப மாட்டீர்கள். நீங்கள் உங்கள் தேசத்துக்கு திரும்பும் பொழுது எதோட திரும்புவீங்க? பொன்னோடும் பொருளோடும். அல்லேலூயா. அந்த விதமாய் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கும் எகிப்தில் உள்ள ஜனங்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணினார். பின்னாடி போறாங்க, எல்லாரும் போயிட்டாங்க ஊரை விட்டு. இப்ப ராஜாட்ட வந்து ஒரு மந்திரி சொல்றான், என்னையா தவறு செஞ்சிட்டீங்க? நம்ம ஊர்ல ஒரு வேலுக்கும் செங்கல் இருக்க தெரியாது, ஒருத்தனுக்கும் மேஸ்திரி வேலை தெரியாது. இந்த ஊர்ல உள்ள அத்தனை கட்டடத்தையும் கட்டினது யாரு? அந்த யோதர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள். இப்ப அவங்களை அனுப்பிட்டா நம்ம ஊரு வேலை என்ன ஆகிறது? ஐயோ, அது அப்படியா? 600 பிரதான ரதங்களை தயார் செய்து முக்கியமான ராணுவ தளவாடங்கள், அதை நடத்துகிற கேப்டன்கள் பின்னாடி துரத்துறாங்க. பைபிள் எழுதியிருக்குது, முன்னாடி நடந்த தேவன், முன்னாடி நடந்து போன ஆண்டவர் பின்னாடி வருகிறார். எதற்காக பின்னாடி வருகிறார்? என் ஜனங்கள் பார்த்து பயந்து கொண்டிருக்கிறார்கள். பார்வோன் வருகிறானே, அவனுடைய சேனை வருகிறதே, நாம் எங்கே போவோம்? கவனிங்க, சிவந்த சமுத்திரத்து பக்கத்துல வரந்தட்டியும் விடாத புடி, விடாத கொல்லு, வெட்டுன்ட்டு வர்றாங்க. பிரதான ரதம்னா எத்தனை பேர் டெஸ்ட் பண்ணி அந்த வண்டி வெளியே போகும் தெரியுமா? ஒரு பிளைட் மேல ஏறணும்னா அதுக்கு முன்னாடி 7 பேர் கையெழுத்து போடணுமா? எத்தனை ஆபீசரு? 7 பேர். அப்படி கையெழுத்து போட்டு ஏறின பிளைட்டை என்னஞ்சிருச்சு, கீழே விழுந்து 250 பேரை பழி வாங்கி. அப்ப எவ்வளவு அதிகமா செக்யூரிட்டி அங்க இருந்துருக்குன்னு பாருங்க. பைபிள் எழுதியிருக்குது, தேவை ஜனங்களுக்கு பின்னாடி நெருங்கும் பொழுது ஒரு மேகம் அப்படியே சுழல் காற்று போல வந்ததாம். அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிச்சமா இருக்குதான், இவங்களுக்கு மப்பும் மந்தாரமா இருக்குதாம். சாட்டை எடுத்து குதிரைய அடிக்கிறாங்க. வேதம் சொல்ல, அந்த பிரதான ரதத்துல இருந்த அந்த உருளைகள், பைதாக்கள் தானாக கலந்ததாம். அல்லேலூயா. அப்போ ஒருத்தன் சொல்றாடே, திரும்பி போனா தப்பிச்சு கொடுவோம், இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவங்க தேவன் யுத்தம் பண்ணுகிறார். ஆண்டவர் சொன்னபடியே செஞ்சார். நீங்க சும்மா இருப்பீங்க, உங்களுக்காக நான் என்ன செய்வேன்? யுத்தம் பண்ண. இன்னைக்கு நாம ஆண்டவரை சும்மா இருக்க சொல்லிட்டு நாம யுத்தம் பண்ண போறோம். அதனாலதான் உபத்திரம், வேதனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாது செல்லப்பா வேலூர்ல ஒரு மீட்டிங்.
சொன்ன கூட்டம்னா கூட்டம் அப்படி வந்து குமிஞ்சிருக்கு. திடீர்னு பட்டார் 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 பட்டார்னு சத்தம் கேட்கு. என்னடான்னா 2 திக்கமும் கட்டின அந்த டியூப் லைட்டுகளை எதிர்ப்பாளிகள் வந்து படார் படார் படார்னு அடிச்சு நொறுக்குறாங்க. நம்ம ஜனம் அப்ப சந்தோஷம் பொங்குதுன்னு பாட்டா பாடுவாங்க. அவன் துண்ட காணும் துணியை காணும்னு என்ன செய்யறாங்க, ஓடுறாங்க. சொன்னாங்க, எப்பா மெட்ராஸ்ல இருந்து பிரசங்கரை கூடுங்க, அவரை உயிரோட அனுப்பணும்ப்பா. இந்த பேரு மேடல் ஏறினாலும் கொன்னே விடுவாங்க, கொலவெறியோட வர்றாங்க. அவரு தலையில ஒரு முடி எடுத்து அப்படி திரும்புறாரு. ஐயா ஐயா சீக்கிரம் கிளம்பு சீக்கிரம் கிளம்பு. ஒடியாரங்க முக்காவாச்சு டியூப் லைட் உடைச்சிட்டாங்க. ஸ்டேஜ் போனாலும் உங்களை கொண்டுருவாங்க. சாருதான் பிறந்திருக்கும். என் தலையில இருக்கிற ஒரு முடி கீழே விழுணும்னா அது அவரு அனுமதி கொடுக்காம என்ன செய்யாது, விழாது. முக்காவாசி டியூப் லைட்டை உடைச்சிட்டு ஸ்டேஜுக்கு 10 அடி தூரத்துல இருக்குதான். யாரோ ஒரு கிறிஸ்துவ ஆபீசர் ஸ்பெஷல் போலீஸுக்கு போன் பண்ணிருக்கு. அவன் உள்ள பூந்து இந்த எதிர்ப்பாளிகளை போட்டானா அந்த போது கடைசியில பிரசிங்கர் ஸ்டேஜ் விட்டு என்ன செய்யல, இறங்க. அவன் துண்டை காணும் துணியை காணும்னு ஓடிட்டான். அதுக்கப்புறம் அவர் நின்று ஒரு 1/2 மணி நேரம் இந்த இயேசு யார், இந்த இயேசு எந்தெந்த வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிற தெளிவா பிரசங்கம் பண்ணிட்டு இறங்கினார். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே யாரை குறித்தும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. நம்முடைய ஆண்டவர் ஆவியானவரை கொடுத்த காரணம், ஒவ்வொரு நாளும் அந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நம்மளை தைரியப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை அவர் நமக்கு என்ன செய்வார், செய்வார். கடைசி 5வது குறிப்பாக எரேமியா 32ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? கர்த்தருடைய பிள்ளைங்களே, எந்த காரியம் எனக்கு நடக்கல, தாமதமாய் கொண்டிருக்குது, வருடம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி வேதனையோடு இருக்கீங்களோ, அந்த காரியத்தை கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. பைபிள் ஒரு நாள் போய் சொல்லாது. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? நம்ம நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் நமக்குள்ள கிரியை செய்கிற தேவன். இன்றைக்கு நம்மை பயமுறுத்துகிற காரியங்கள், நம்மை கண்ணீர் வடிக்க செய்கிற காரியங்கள் எதுவாயிருந்தாலும் அந்த காரியத்துல நம்முடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி, நம்முடைய முகங்கள் பிரகாசிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவனை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய நாமத்துல இருக்கிற மகத்துவங்களை அறிந்து கொண்டு அவருடைய நாமத்தை நம்முடைய உதடுகளினாலே உச்சரித்து அந்த நாமத்தின்படியே எங்களை வழி நடத்துங்கள்னு சொல்லும் பொழுது அவர் அதிசயமானவர். நம்ம குடும்பத்தை, நம்ம வாழ்க்கையை, நம்ம வேலையை, நம்ம வருமானத்தை அவர் அதிசயமாய் நடத்த பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சில மிஷனரிகளுக்கு அனுப்ப நான் மறந்துடுவேன். அவங்க அன்னைக்கு எனக்கு வசனம் அனுப்புவாங்க. என்ன அனுப்புவாங்க, இவருக்கு அனுப்பலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஏதாவது ஒரு சபையில இருந்து மிஷனரி காணிக்கன்னு வந்து விடும். அதை அப்படியே அங்க அனுப்பிடும். அல்லேலூயா, ஆமென். ஆகவே கர்த்தரை ஏற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில அவர் ஒவ்வொரு நாளும் அதிசயங்களை செய்ய அவர் ஆயத்தமாயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வல்லமையில கொஞ்சம் கூட கடுகள வேணும் நாம் சந்தேகப்படாமல், அவிசுவாசப்படாமல்
அவருடைய சிந்தையோடு நாம் இணைந்து விட்டோம்னால், தேவ சிந்தை நம்மில்ல இருக்குமானால், தேவன் எப்படி நினைக்கிறாரோ எப்படி செய்கிறாரோ அதற்கு நாம் ஆமேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தாலே போதும். அவர் அவ்வப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவருடைய கரத்துல நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். எல்லாத்துக்கும் மேலாக 7 மாதமாய் காத்தீரையா ஆண்டவரே, 8வது மாதம் உம்முடையதப்பா. 7 மாதமா பாதுகாத்தவர், 8வது மாதத்தை நீர் பாதுகாப்பீர், வழி நடத்துவீர், தேவைகளுக்கு யெகோவா ஈரவா இருப்பீர். நாங்க கவலைப்பட மாட்டோம்ப்பா, நாங்க கவலைப்பட மாட்டோம், நாங்க கண்ணீர் வடிக்க மாட்டோம். நீர் செய்த நன்மைகளை மாத்திரம் சொல்லி உம்மை துதித்து கொண்டே இருப்போம், உம்மிடத்துல செபித்து கொண்டே இருப்போம். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைங்க அவருடைய நாமத்தை, அதிசயமானது அந்த அதிசயமான நாமத்தை சொல்லி சொல்லி ஆண்டவரை துதிப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, எல்லாருடைய வாயும் கர்த்தரை துதிக்கட்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்பா பிதாவே மை துதிக்கிறமையா, துதிக்கிறமையா, துதிக்கிறமையா. இயேசு ராஜா மை துதிக்கிறோம். பரலோக பிதாவே மை துதிக்கிறோம். ஜீவனுள்ள தகப்பனே மை துதிக்கிறோம். ஜீவிக்கிற இயேசுவே நாங்களும் ஆராதிக்கிறோம், நாங்களும் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று மகிழ்வோம், அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அல்லேலூயா. வெற்றி உண்டு ஆண்டவர் படைத்த, ஆமென். இன்று மகிழ்வோம், அல்லேலூயா பாடுவோம். இன்று மகிழ்வோம், எனக்கு உதவிடும். விசுவாசமா ஆமென். எனக்கு உதவிடும். இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிராக, ஆமென். இந்த தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி. ஆமென், அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் படைத்த, அல்லேலூயா பாடுவோம். இன்று மகிழ்வோம், அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா. தோல்வி இல்லை, வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த, அல்லேலூயா பாடுவோம். இன்று மகிழ். எல்லாரும் கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்துவோம். ஏசப்பா, நாங்கள் இந்த 7 மாதத்தை திரும்பி பார்க்கிறோம். எப்படி இவ்வளவு தூரம் நடந்து வந்தோம், அது நாங்கள் நடக்கலப்பா. உன்னை காக்கும்படி அவர் தம்முடைய தூதருக்கு கட்டளையிடுவார் என்ற வார்த்தையின்படி எத்தனையோ இடங்கள்ல நாங்க விழுந்துருவோம்னு நினைச்சோம். நாங்க தடுமாறி நின்னோம். எங்க கால் கல்லில இடராதபடி நீர் பாதுகாத்து வந்தீரே. அந்த நன்றியை நினைச்சு, அந்த நன்மையை நினைச்சு கோடா கோடி தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. எதை குறித்து நாங்கள் பயப்படாதபடி, கலங்காதபடி, கண்ணீர் வடிக்காதபடி
37வது சங்கீதத்தில் சொன்னது போல உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். மேற்கிலும் கிழக்கிலிருந்து ரட்சிப்பு வராது, கர்த்தரிடத்திலிருந்து ரட்சிப்பை வரும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் தேவைகளை நினைத்து கலங்காதே, மனிதர்களை நினைத்து பயப்படாதே, தேவனுடைய சர்வ வல்லமையை மட்டுப்படுத்தாதே. உம்முடைய சித்தத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. அவர் சித்தத்தின்படி நடத்தினா நாம வேதனைப்பட வேண்டியதில்லை, கண்ணீர் வடிக்க வேண்டியதில்லை. அவர் கரத்தை நாம் பிடித்தால் விட்டு விடுவோம். அவர் நம்முடைய கரத்தை பிடிக்க முடியா, நம்மை அர்ப்பணித்து விடுவோம். 7 மாதம் எவ்வளவு ஒரு நன்மைகளை செய்திருக்கிறார். எதெல்லாம் உங்களை பயப்படுத்துகிறதோ, எதெல்லாம் உங்களை கண்ணீர் வடிக்க செய்கிறதோ, உங்க மனசரிய சொல்லிருங்க ஆண்டவர்கிட்ட. இந்த காரியம் எங்களுக்கு வேதனையை தருகிறதப்பா, இதை நினைச்சாலே எங்களுக்கு பயம் உண்டாகுதப்பா, இதை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, இதை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. சத்துரு நெருங்காதபடி முன்னே நடந்த தேவ பிரசன்னம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்னாடி வந்தது என்றது எழுதப்பட்டிருக்கு. எங்களை பாதுகாக்கிற தேவன் முன்னும் பின்னும் தூதர்களை அனுப்பினீரே, கோடி கோடி தோத்திரம் ஐயா. இதுவரைக்கும் எங்களை நடத்தினவர் இனிமே எங்களை நடத்துவீர். இந்த விசுவாசத்தில் நாங்கள் தைரியமாயிருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். நாளைக்கு காலையில 3 மாடிக்கு சாரம் கட்ட வேண்டும். கூலி மாத்திரம் 8000 ரூபாய், கட்டுறதுக்கு மாத்திரம். 1 கிலோ சவுக்கு கொம்பு 17 ரூபாயாம். எத்தனை கொம்பு ஆகுதுன்னு தெரியாது. நாளைக்கு அதை கட்டுறாங்க. யாருக்கும் எந்தவித கஷ்டம் வராதபடி அதை நல்லபடியாக கட்டி மேலேருந்து கீழே வரைக்கும் அதை பூசி அந்த ஜன்னல் வைக்கிற இடத்துல கட்டுமான வேலை போட்டு அதை முடிக்கக்கூடிய தேவைகள் அனைத்தையும் ஆண்டவர் தம்முடைய கரத்தினால நீட்டி யெகோவா ஈராயிருந்து வழி நடத்தும்படியா வாயில திறந்து கர்த்தரை தோத்திரம் பண்ணுவோம். தோத்திரம் 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 தோத்திரம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இந்த 7வது மாதத்தின் இந்த கடைசி 4வது வாரத்திலும் ஆண்டருடைய பிள்ளைகளுடைய வேலை ஸ்தலத்தில் போக்கில வரத்திலெல்லாம் கர்த்தர் பாதுகாத்து பராமரித்து ஒரு 8வது மாதத்தை ஆண்டருடைய பாதத்தில் உட்கார்ந்து ஆரம்பிக்க கர்த்தர் கிருபை செய்ய முடியாய் கர்த்தரை தோத்திரம் பண்ணுவோம். தோத்திரம் 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 தோத்திரம். பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய குமாரனை எங்களுடைய இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த 7வது மாதத்தின் 4வது வாரத்தில் வந்து உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆராதனை செய்ய உம்முடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகளை கேட்டு நாங்கள் தைரியப்பட கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில் தேவ சமூகத்தில் வந்து தேவனை ஆராதித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் குடும்பங்களையும் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவர் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யாத அதிசயமான காரியங்களை உனக்கு செய்வேன், அதை உன்னோடு கூட இருக்கிற யாவரும் காண்பார்கள் என்ற வார்த்தையின்படி எங்களுக்கு கர்த்தர் அற்புத அடையாளங்களை செய்வதை எங்களுடைய குடும்பத்தார், எங்களுடைய இரத்த சம்பந்தமானவர், எங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து மெய்யாகவே கர்த்தர் இவர்களோடு கூட இருக்கிறார்னு சொல்லத்தக்கதாக ஒரு அதிசயத்தை செய்து விடுங்கப்பா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நன்மையும் கிருபையும் உடைய பிள்ளைகளை பின்தொடர்வதாக. இயேசுவே மகு தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டுமாய் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.